நம்மளுடைய பிரார்த்தனை பலன் தருமாறு அமைக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு வரிசையில் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் 9 வகையான வகைகளை தரம் பிரித்து அதோடைய முதல் 2 வகையில் முதல் 2 வீடியோ பதிவுகளாக பார்த்தோம். முதல் வகை எல்லாருக்கும் முடிகிற விஷயம் எனக்கு ஏன் முடியலைங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக அமையும். ரெண்டாவது, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முழு முயற்சிக்கு அப்புறம் குறையாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மள்கிட்ட இருக்கிற இயலாமையை எப்படி வெல்றதுங்கிறது ஒன்று ரெண்டாவது வகையில் பார்த்தோம். மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்னுடைய குறையை மீறி எனக்கு பலன் தேவைப்படுதுங்கிற ஒரு வகை. எனக்கு தகுதி இருக்குது, இருந்தாலும் சலுகை இருந்தால் தான் காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு வகை. தகுதி இல்லை ஆனால் எனக்கு பலன் வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு வகை. தகுதி இருக்குது, இருந்தாலும் ஒரு சலுகை இருந்தால் காரியம் நடக்குங்கிறது ஒன்று இருக்குது. தகுதியே இல்லை ஆனால் எனக்கு பலன் வேணுங்கிறது இருக்குது. அப்போ நான் தகுதியே இல்லைன்னா தகுதியை இழந்திருப்போம். ஆஃபீஸில் ஏதோ ஒரு தவறு செய்து அதுக்காக பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அதையும் கடந்து அந்த பிளாக் மார்க்கையும் கடந்து எனக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிறது ஒரு நிலை. அதனால் எனக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியறது, அறிவுக்கு எட்டுறது பிரார்த்தனையால் பலிக்குமா, அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு பதிலாக இந்த பதிவு இருக்கும். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய கூட இருக்கிறவங்களோட நம்மளுடைய தொடர்பில் உள்ளவங்க அல்லது நம்மளால் பெனிஃபிட் ஆகிறவங்க, நம்மளால் பலன் பெறவங்க, அதாவது நம்மளுடைய உதவியினால் நம்மளுடைய செயனால் பலனை அனுபவிக்கிறவங்க, இப்படி பல நிலைகளில் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நாம் அவங்க விஷயத்தில் மனம் மாறி நடந்தோன்னா நம்மளுடைய பிரார்த்தனை பலிக்குங்கிறது கிட்டத்தட்ட லைஃப் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாழ்வின் மறுமொழிங்கிற ஒரு சட்டத்தின்படி இந்த விஷயம் நடக்கும். அதாவது அவங்களுடைய குறையை மீறி அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணும்போது நம்மளுடைய குறையை மீறி நம்மளுடைய பிரார்த்தனையினால் நமக்கு வேண்டியது கிடைக்குங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தத்துவமான ஒரு விஷயம். இப்போ அது உதாரணமாக அவர் என்ன எழுதியிருப்பார்னா, இந்த மாதிரி கேட்கக்கூடிய பக்தர் வக்கீல்னு எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய கட்சிக்காரர் கோர்ட்டு கேஸு வாய்தாவுக்கு வர்றதே இல்லை, அதுக்கு தேவையான சாட்சியும் கொண்டு வரதில்லை, ஃபீஸும் கொடுக்கறதில்லைன்னா எந்த வக்கீலுமே இந்த மாதிரியான ஒரு கட்சிக்காரனுடைய கேஸை எடுக்கவே மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்போது இதுதான் ஒரு நிலையாக இருக்கும்போது என்னுடைய குறையை மீறி எனக்கு பலன் தேவைப்படுதுங்கிற ஒரு பக்தர் இந்த வக்கீலாக இருந்தால் அப்போ என்ன பண்ணோன்னா, கட்சிக்காரனுடைய குறைகளை மீறி அவருக்கு கோர்ட்டு கேஸ் வரதில்லை, வாய்தாக்கு வரதில்லை, தேவையான சாட்சியை கொண்டு வரதில்லை, ஃபீஸ் கொடுக்கறதில்லை, எல்லா குறைகளையும் மீறி அவனுக்கு அந்த கட்சிக்காரருக்கு ஜெயித்து கொடுக்க நம்ம முயற்சி பண்ணணும். மனசு அது மாதிரி மாறும்போது பார்த்தா நம்மளால் முடியவே முடியாது, அறிவு கட்டத்தனமான ஒரு செயலாக இருக்கும். ஆனால் மனம் அது போல் மாறினா பக்தருடைய பிரார்த்தனை, அதாவது என் குறையை மீறி என்னுடைய பிரார்த்தனை பலிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைக்கு பலன் தரும் விதத்தில் இருக்கும். ஒரு வகையில் இது வாழ்வின் மறுமொழின்னு சொல்லக்கூடிய லைஃப் ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு சட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு முறை.